வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் ஹெட்ஃபோன் எடுத்துட்டு வாங்க. அது வரைக்கும் நான் இங்கேயே வெயிட் பண்ணுறேன் உங்களுக்காக. அதுக்கப்புறம் தான் வீடியோ ஸ்டார்ட் ஆகும். ஹெட்ஃபோன் போட்டு தான் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் கேட்கும். வெல்கம் டு ஏஆர்சி என்டர்டெய்னர். நாங்கள் டீ குடிக்க போயிட்டுருக்கோம். இவர் ஒரு நல்ல விஷயத்துக்கு காசு சேகரிச்சுட்டு இருக்காரு. அந்த கணக்கு இவர் எப்படி வைக்க வர்றாரு இவர் சொல்லுவார். எப்படி அந்த காசுலாம் எப்படி எங்களுக்கு கணக்கு காமிப்பீங்க? எவ்வளவு காசு வாங்கியிருக்கீங்க, என்ன பண்ணிருக்கீங்க, என்ன இதுனா எங்களுக்கு எப்படி கணக்கு காமிப்பீங்க? திரும்பி உட்காந்தீங்கன்னா கேமரா மிச்ச காசு வருதா என்னன்னு நாங்க தெரிஞ்சுக்கணும்ல. பெண்கள் எனக்கு விசிறிகள் கோடி இருக்கு. Hi guys, welcome to ARC Entertainer. நாங்கள் எங்கே இருக்கோம்னா நாங்கள் டீ குடிக்க வந்திருக்கோம். அதுதான் நம்ம ஜனங்கள். அங்கே ஒருத்தர் உட்காந்துருக்காரு, கண்டுக்க மாட்டாரு. அதெல்லாம் நம்ம அதை தவிர்ப்போம். கேமராமேன் ஒருத்தர் இருக்காரு, அவர் திருப்பி காமிக்கிறீங்களா? இவருதான் கேமராமேனு. தன்னோட வேர்வை உயிர் எல்லாத்தையும் சிந்தி வீடியோ எடுக்கிறாரு. இப்போ நாங்கள் முள்ளிப்பாடியில் இருக்க மாதா ரிலாக்ஸ் டீ கடையில் டீ குடிச்சிட்டு இருக்கோம். டீ குடிக்க வந்தோம். ஆனால் எங்களுக்கு முன்னாடியே சில பேர் இங்கே அட்டண்டன்ஸ் ஆயிருக்காங்க. அது இவரு தான், பார்த்துக்கங்க. முதுகுல குத்தி இங்கே பாருங்க, அவரு டிஷர்ட் ரெட் ஆயிருச்சு. இன்னும் ஒரு எத்தனை பேர் பாய்? இன்னும் ஒரு 5-6 பேர் இங்கே வர வேண்டியது இருக்கு. வந்ததுக்கு அப்புறமேட்டு பார்ப்பீங்க அவங்களையும். எடிட்டர் இனிமேல் அவர் இல்லை. எடிட்டரை நாங்கள் வேலையிலேருந்து தூக்கியாச்சு. எடிட்டர் நல்ல எடிட்டர் தான், என்ன கொஞ்சம் டிசிப்ளின் இல்ல, கரெக்ட் டைமுக்கு வீடியோ அப்லோட் பண்ண மாட்டாரு. நைட்டு வேற ஒரு பஞ்சாயத்து இருக்கு, அதையும் உங்களுக்காக நாங்க டெலிகாஸ்ட் பண்றோம். சொல்றேன், நம்ம கேம் சென்டர் போனோம். ஆமா, அது vlog எடுத்துக்கலாம். வைக்கிறோம். பாய் கேம் சென்டர் வைக்க போறோம், பிசினஸ். பாய் ஆமா பாய், நம்மளே வச்சிருவோம். சும்மா உட்கார்றோம். என் பேர் ஆரோக்கியதாஸ். வேற என்ன சொல்றது? சொல்லு, நீ அறிமுகப்படுத்தி. அதையும் சொல்ல போ. நமக்கு சொல்லிட்டீங்களா? போடா, சொல்லிட்டு வா. எத்தனை அருணா? இருடா, ஆள் வருவாங்கடா. ஏதாவது ஒரு வீடியோ எடுக்கலாம் தான், நாளைக்கு நியூ இயருக்கு. சொல்லிடுவோமா கேமரா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி நியூ இயர். போமா, அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். நைட் சர்ச்சுக்கு வரியாடா? வருவேன். அதுக்கு முன்னாடி நான் சொல்லிக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்ட்ரோ கொடுக்குறப்ப ஒன்று சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். ஹாப்பி நியூ இயர். இந்த நியூ இயரை கொஞ்சம் சந்தோஷமாக கொண்டாடுங்க, எந்த பிரச்சனையும் பண்ணாமல். போன வருஷம் இருக்கிற மனசு வலி, உடல் வலி எல்லாத்தையும் போக்கி அடுத்த ஆண்டு உங்களுக்கு நல்ல இதாக இருக்கணும்னு நான் வாழ்த்துக்கிறேன். வாழ்த்துறோம், வேண்டிக்கிறோம். டயலாக் எனக்கு தெரியாது, நீங்களே போட்டுருங்க. சரி, ஓகே. ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷத்தை சிறப்பாக கொண்டாடுங்க. ஆமா, செய்யாம எங்கிட்ட மாட்டாம. இப்ப பிசினஸ் அவ்வளவுதான். நான் என்ன சொல்றேன், நம்ம கேம் சென்டர் போனோம். ஆமா, நாங்க எவ்வளவு பேரு வந்துட்டு இருந்தாங்க, எவ்வளவு காசு சம்பாதிப்பாங்க. ஒரு ஆள் கிட்ட 100 ரூபா. நாங்க 3 பேர் போனோம். 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் விளாண்டோம். 300 ரூபா வந்துருச்சு. அப்பனா ஒரு நாளைக்கு 10 பேர் போறாங்க. நீ 3 பேர் கணக்கு கூட போட. ஒரு சிலர் ஒரு பேர் 1 hour வாங்க, 2 hour வாங்க. ஒத்தாதீங்க. பிரைஸ் நான் எடுத்து வச்சேன். ஒரு பிளேயர் விளாண்டாங்கன்னா 50 ரூபா அரை மணி நேரத்துக்கு. அதே இது 4 பேர் விளாண்டா 125 ரூபா. ஆனா இப்ப நம்ம கணக்கு போட்டோம்னா ஒரு ஆள் இப்ப அரை மணி நேரத்துக்கு 50 ரூபா வருதா, 4 பேருக்கு போட்டோம்னா 200 ரூபா வரும். ஆனா நம்ம 4 பேர் சேர்ந்து போனோம்னு வச்சுக்கோ, 125 ரூபா தான். இப்போ தனித்தனியாக போனோம்னா 200 ரூபா.
இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றாங்க. புரியல. என்னன்னு இடத்த கூட பாத்துடலாம், அது கூட பிரச்சனை. இடமும் பார்த்தாச்சு, இடம் பார்த்தாச்சு. இன்னும் வாடகை பேசணும். கோயிலூர்ல இங்க கோயிலூர் பிரிவுல டீ கடைக்கு மேல. பண்ணிட்டு இருந்தாங்கல்ல. ஆமா ஃபர்ஸ்ட் இதே நம்ம கடை தான். அப்ப அது கூட பிரச்சனை இல்ல. இப்போ வந்து கடை சாமானம் வாங்கணும், டிவி வாங்கணும், PS4 வாங்கணும். என்கிட்ட ஒரு PS2 ஒன்னு இருக்கு. அதை வச்சு நான் என்ன ஊர்காவ போட இருக்கு பாய். அதை எப்பயும் தூக்கி போட்டேன். நான் முன்னாடி விளையாடும், நானே ரிக்ஸனே அருணு. இந்த சிப்பு கேம் தானே டேய், அந்த சிப்பு சொருகி விளையாட அது ஏன்ட்டே இருக்கு. பிரச்சனை இல்ல, நீங்க ஏன் பேசுறீங்க? எடிட்டர் பழைய எடிட்டர் பேக் டு ஃபார்ம். ஏனே வேலை இல்லையா? இந்த வருஷத்துல நாங்க குடிக்கிற கடைசி டீ. இப்ப இருக்க எடிட்டர் பாய் பாய். இந்த மாதிரி காமெடி நைட் குடிப்போம்யா. நைட்டு குடிப்பீங்களா? பாய் அது அடுத்த நாள் கணக்கு. இந்த எங்க டீம் கேப்டன் வந்துட்டாரு. கேப்டன் ஸ்கூல் கேப்டன் வந்துட்டாரு. டீ ரொம்ப அருமையா இருக்கு. இந்த லொகேஷன் எங்கன்னு பாத்தீங்கன்னா திருச்சி டு ஹைவே முள்ளிப்பாடி. எப்பயாவது எங்கிட்டாவது போனா வந்து குடிச்சிட்டு போங்க. இனிப்பு அதிகமா இருக்கு. மாதா ரிலாக்ஸ். புரியல. கடை பேர் இனிப்பு சொல்லுங்க. இனிப்பு. சக்கரை கடை பேர் ஆல்ரெடி முன்னாடியே சொல்லிட்டேன், இப்பயும் சொல்றேன், மாதா ரிலாக்ஸ். நம்ம கடை தான், அதையும் சொல்லு. அதெல்லாம் சொல்லக்கூடாது, சும்மா அவங்க கடை. பழக்கப்பட நாங்க வந்தா இந்த அடுத்து 2 பேர் வந்துட்டாங்க லூசு பையலுக. பஞ்சாயத்து ஆரம்பிக்க போது பஞ்சாயத்து இங்கனக்குள்ளயா பேசுறது? வேற எங்க பேசுறது? ஆரம்பிச்சாதான் அப்ப இங்கனக்குள்ளதான் பஞ்சாயத்து. வேடா செப்புடா. ஹாய் சொல்றா. படைச்சு ஏய் வேற மாதிரி இருக்கு. நார்மலா சொல்லு. ஆம்ல ஹை சொல்லு. ஆம்ல ஹை சொல்லு. என்ன புது மைக்கு? பேசு. டே 1 தானே சொன்னீங்க? டேய் 1 நாளைக்கு. அதனால இன்னைக்கு எடுத்தீங்களா? நல்லா இருக்கே கதை இது. வாவா ஏவாயா ஏதோ பஞ்சாயத்து இருக்காயா? ரேஸ் வைக்காரா நீ டீஸ்? ஏய் ஏவா பஞ்சாயத்து கேமரா அப்படி அங்க எழுதி போங்க. நீ வாங்குறதுக்கா பஞ்சாயத்து கூப்பிட்டா வர மாட்டாங்க, பயப்படுறாங்க. குருநாதர் வச்சுதான் இப்ப பஞ்சாயத்து. கேளு என்ன பிரச்சனைன்னு கேளு. நாட்டாம போன வாரம் லெனின் என்ன சொன்னான்? சொல்றாவடா. இந்த மாதிரி நீங்க பேசுறது பிடிக்கல. அதுக்கு நான் சாரி கேட்டேன், ஓகே அது முடிஞ்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி எனக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் வரல, என்கிட்ட வந்து வீடியோ எடுங்கன்னா நான் என்னத்த பண்ணுவேன் அப்படின்னு கேட்டேனா. இந்த வாரம் என்ன பண்ணேன்? எல்லாமே சொன்னீங்க, என்ன இது இதெல்லாம் சொன்னீங்க. எல்லாரும் ரிப்ளை பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சு. எல்லாருமே ரிப்ளை பண்ணிட்டீங்களா? எல்லாம் பண்ணியாச்சு. பாக்ஸ் பண்ணல. ஏன் பாண்டிச்சேரி போயிட்டேன்? எப்ப போனேன்? நேத்து நைட். நான் எப்ப குரூப் ஆரம்பிச்சு மெசேஜ் போட்டேன்? 2 நாள் இருக்கும். 2 days. 2 டேஸாவா பாண்டிச்சேரி போய்கிட்டு இருக்கேன். நேத்து நைட்டு தானே போனேன். நேத்து நைட் தான் போனியா? எப்பயும் இன்னைக்கு இருக்க மாட்டான்ல, அதனாலதான் சொல்லல போல. நான் ஞாயிற்றுக்கிழமை வீடியோ எடுக்கலாம்னு சொன்னேன். சரி ஞாயிற்றுக்கிழமை விட்டுரு, அதை பேச விரும்பல. நானு ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணணுமா இல்லையா? ஆமா அதான் பிராது, வேற எதுவும் இல்ல. அதுதான் பிராது. ஆமா விடு, அவன் இந்த நேரத்துல டிஸ்டர்ப் பண்ணான். இல்ல ஸ்டார்ட் பண்ணல, முடிச்சாச்சு. இதுதான் வீடியோவோட எண்ட். ஹாப்பி நியூ இயர் முடிச்சிடுவோம். முடிச்சிடுங்க. இந்த எண்டுக்கு தான் வந்திருக்கேன் நானு. எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர். அவ்வளவுதானா? சொல்றேன். இந்த 2024ல என்னென்ன கழுதை கெட்டு குட்டிச்சவரா போனீங்களோ அடுத்த வருஷம் அப்படிதான் இருப்பீங்க, எனக்கு தெரியும். ஏன்னா நானே அப்படித்தான் இருக்கேன். இந்த ரெசல்யூஷன் சொல்றாங்கல்ல, அதெல்லாம் சும்மா ஒரு நாள் கூட கடைபிடிக்க யாருமே இல்ல. இன்னைக்கு மட்டும் இல்ல இன்னைக்கு அந்த ரெசல்யூஷன் எடுத்து இந்த ஜிம்முக்கு போறேன். இது கதை இல்ல, சும்மா கழுதை கெட்ட குட்டிச்சவருன்றது எல்லாமே அதுதான். இது 2024 அப்படித்தான், 2025 அப்படித்தான். அவ்வளவுதானா ப்ரோ? பேசு நீ பேசு. இல்ல பேசு. 2024 நல்லபடியா முடிஞ்சு. என்ன சொல்ற? நல்லா அடுத்தவங்களுக்கு தொந்தரவு இல்லாம. ஓ மை காட். இப்ப பேசுனது எல்லாத்தையும் திரும்ப பேசு. இல்ல பேசு. ஒரு ஆள் பேசுறது விடுங்கடா, பேசுவோம்டா. யாரா இடையில பேசுனா? 2024 எங்கிட்ட தப்பு. என்னடா டேட் லாஸ்ட் டேட்ல நீங்க நைட் வண்டி எடுத்துட்டு நானும் அதுக்குதான் சொல்றேன்.
நண்பர்களை சண்டையை சந்தோஷமா இருங்க ப்ரோ. அவ்வளவுதான். வருஷமே நம்ம அடின்னு அடிச்சு குடிச்சு அடிச்சு கூட மிசாம என்ன சரி சரி பேசிவிடுங்க. என்ன உனக்கு பிரச்சனை சொல்லாத. பஞ்சாயத்து ஆரம்பிச்சிருச்சு நண்பர்களை. என்னன்னு சொல்றான் அவன். எனக்கும் தெரியல, நான் எதுவும் பண்ணல. தாண்டா நீ முதல்ல சொன்னீலடா. எதுக்கு ஏத்து பேசுறீங்க? நான் எங்கடா எது பேசுனேன்? என்ன ஏத்து பேசுறீங்க? அவன்கிட்ட கேளுடா, என்கிட்ட கேட்டு அவன்கிட்ட கேளுடா. பேசுறீங்க என்ன பேசுறீங்க அப்படி பேசுங்க அப்படின்றியா? அப்படின்ட்டாரா? நான் எங்க அப்படி பண்ணேன்? அது பழைய பகைய மனசுல வச்சுட்டு அப்படியே என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்படின்றதான் பிரச்சனை. அப்படிலாம் நான் சொல்ல. அப்படியே சொல்றீங்க நீங்க. சொன்ன அப்படிங்க. யூபி ரவுடின்றத நீ மறந்துடக்கூடாதுப்பா. அதாவது இப்ப வந்து டீ கடைக்கு வந்திருக்கோம். நியூ இயர் அன்னைக்கு நைட் வண்டி எடுத்துட்டு போற ஜாலி தான் பண்றாங்க. ஓகே, அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்ப் எல்லாம் பண்றத பத்தி ஏதாவது 2 வார்த்தைக்கு நல்லன்னு சொன்னா நல்லா இருக்கும். அது வந்து சுத்தல நம்ம சந்தோஷமா என்ன பண்ணலாம், அடுத்தவங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. சொல்றது உனக்கு இல்ல குடிச்சிட்டு வண்டி ஓட்டாத. இல்ல நான் அப்படி பண்ணக்கூடிய ஆள் கிடையாது. கேட்டுக்கணும். ஒரு ஆள் வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், பட் நான் அப்படி பண்ணக்கூடிய ஆள் கிடையாது. எனக்கு தெரியும். அப்படி நீ அக்செப்ட் பண்றேன்னா அப்ப நீ பண்ணக்கூடிய ஆள் தானே அது. இல்ல அவங்க சொல்ற விஷயம் நல்ல விஷயமா நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் எனக்கு அது வந்துட்டு நான் அந்த மாதிரி குடிக்கிறது கிடையாது. குடிச்சவங்கள்ட்ட நீ குடிக்க மாட்டே, ஆனா அவர் சொல்ற விஷயத்த எல்லாத்துக்காக அக்செப்ட் பண்ணிக்கிறேன். குடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அவர் குடிச்சதுனாலும் என்னைய ஒரு மாதிரி தப்பா பாக்குறாங்க. போன வருஷம்லாம் இது வந்து ஒரு சின்ன கற்பனை. இது யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் அல்ல. சும்மா ஒரு கற்பனை, ஒரு ஜாலிக்காக பேசணும். சரி சொல்றதுதான். குடிச்சிட்டு வண்டி ஓட்டாதீங்க. நிறைய பேர்த்து இழந்திருக்கோம். அதெல்லாம் வேணாம். வருஷம் முதல்லையே உங்களோட சேஃப்டி முக்கியம். நீங்க அடுத்தவங்களுக்கு தொந்தரவு பண்ணாம எப்படி வேணா சுத்துங்க. உங்க சந்தோஷம் உங்களோட கையில தான் இருக்கு. பட் அதே நேரத்துல உங்களோட ஓகே ஆமா அடுத்தவங்களோட சந்தோஷமும் உங்க கையில இருக்கு. யாரு மனம் புண்படுத்தாபடி பாத்துக்கோங்க. நீங்க அவ்வளவு சொல்ல முடியுங்க. அதனால வாழ விடு. சரி விடுங்க, இந்த வருஷம் முடிய போகுது. இன்னையோட முடிய போகுது. நான் என்ன சொல்றேன், யாரு கூட சண்டை போட்டிருந்தாலும் மறந்துருங்க. இனிமே சந்தோஷமா இருக்கு. இந்த வருஷம் வந்து திரும்பி வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் எல்லாத்தையும். ஒரு நாள் நல்ல மோட்டிவேஷனா இருக்கும். அப்புறம் உச்சி கூட்டிக்கிட்டே இருக்காங்க. நாள் வந்து அதனால அதுக்கு தயாராகிட்டாங்க. 2024 வேலை வரான சட்டங்களுக்குலாம் நன்றிடா. 25 என்ன அற விடுங்கடா. என்னடா அந்த வர மாட்டேங்கிறா. 2024 எனக்கு துரோகம் பண்ண எல்லா வித்துக்கு நன்றி. இதுக்கப்புறம் தான்டா கொடுக்க போறேன் பெரிய நன்றி. அப்படி சொல்லலாம். நான் என்ன வீடியோக்குள்ள வரல, இப்பதான் பஸ்ல வந்திருக்கேன். இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு போறதுக்கு ட்ரை பண்றோம். நாளைக்கு வந்துச்சுன்னா பாருங்க, அடுத்து எப்போ வருதோ அப்பயும் பாருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வழி கிடையாது. 2025 சிறப்பா கொடுக்குறோம். 2024 வீடியோல பண்ணல தப்புலாம் 2025ல கரெக்டா கரெக்ஷன் பண்ணி உங்களுக்கு சிறப்பா கொடுப்போம். 2025 வந்து எல்லாத்துக்கும் உங்களுக்குள்ள எங்களுக்குள்ள சேனலுக்கு வந்து புது இது. என்ன ஒரு பிரச்சனைனா ப்ரோ, நீ உள்ள வரதான் பிரச்சனையே. அப்படி சொல்றாங்க. நம்ம சொல்ல வரேன். வியூஸ் போற அளவு, சப்ஸ்கிரைப் இருக்கிற அளவுக்கு நமக்கு வியூஸ் கிடைக்க மாட்டேங்குது. வியூஸ் போற சப்ஸ்கிரைப் கிடைக்க மாட்டேங்குது. அது ரெண்டு தான். சில வீடியோ வியூஸ் கம்மியா இருக்கு, சில வீடியோல சப்ஸ்கிரைப் ஏத்த மாதிரி இல்ல வியூஸ். அவங்களுக்காக அதான் அவட ரெகுலரா வீடியோ போட்டா வரும். இல்ல போதுமா, கட் பண்றேன். 24ல புதுசா எதுவும் 2025 பண்ணல எடுத்துருக்கீங்களா நீங்க? இல்ல நீங்க 2024லயா கிடையாது. அது போற போக்குல போகட்டும். எங்களுக்கு வந்து 2024 ஒரு ஸ்டார்டிங்கே வந்து ஒரு முரட்டு சம்பவங்கள் நிறைய நடந்துச்சு. அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருச்சுன்னு கூட வச்சுக்கோங்க. ஸோ இந்த வருஷமாவது எங்களுக்கு நல்லதாக அமையணும், உங்களுக்கும் நல்லதாக அமையணும். அதுக்காக நாங்கள் எல்லா சாமிகிட்டையும் வேண்டிக்கிறோம். அடுத்து நீங்களும் வேண்டிக்கங்க. அடுத்து வந்து ரெகுலராக வீடியோ போட கண்டிப்பாக நான் முயற்சி செய்கிறேன்.
என் டீம்ல இருக்க எல்லாரும் முயற்சி செஞ்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒத்துழைப்பு கொடுத்தா நல்லா இருக்கும். எங்களோட பெஸ்ட்டை நாங்கள் கொடுப்போன்றதுல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. பட் நீங்க எங்களுக்கு அந்த சப்போர்ட்ன்ற ஒன்று பண்ணீங்கன்னா பரவாயில்ல, ஏற்க வேண்டியதா இருக்கு. பண்ணிருங்க, வேற வழி இல்ல. பெரிய ட்ரிப்போட வழி இல்ல, சிறப்பா ஆரம்பிக்கிறோம். உங்களுக்கு ஒரு பெரிய ட்ரிப்பு பிளான் போட்டுட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு நீங்க தான் சப்போர்ட் பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாம் ரெடியா இருங்க வீடியோக்காக. 2025 எல்லாம் வர வீடியோ எல்லாம் ஃபுல்லா தரமா இருக்கும். சரி, எல்லாம் வீடியோ பாருங்க, ARC சப்ஸ்கிரைபரும் பண்ணுங்க. சரி, ஓகே. ARC என்டர்டெய்னர் சேனல்லையும் மறுபடியும் சொல்றேன் ARC. ஆனா ARCக்கு உண்மையான மீனிங் என்னன்னா ஆகாஷ் ரெக் சந்துரு தான். கண்டிப்பா அது இல்ல, அச்சீவ்மெண்ட். நல்லா இருந்திருக்கும். அச்சீவ்மெண்ட் தான் அதோட உண்மையான தெரியுறாங்க. அச்சீவ்மெண்ட் தான் உண்மையான அர்த்தம். ARC என்டர்டெய்னர் டீமோட இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய். அடுத்த வீடியோ தரமா வரும்.